Very good morning. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்தல் கூலி தரும். So today we are going to discuss about that UPSC aspirants under the category of that government policy and schemes. What is the present news? So most of the UPSC mains question has been classified under the present news and factor. Yes, which support the subject forum. Yes, I want to explain one by one. The news is from today. So from Hindu, the Ministry of Education has launched Nipun. That means National Initiative for Proficiency in Reading with Understanding and Numeracy. That simply we call that Nipun Bharat scheme. Yes. வேற ஒன்றும் இல்லைங்க, எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு இந்த ஸ்கீமை பத்தி ஐ வாண்ட் டு சே ஓரலி ஷார்ட் ஸ்டோரியா சொல்லணும் அப்படின்னா 3 வயதிலிருந்து 9 வயது நிரம்பிய குழந்தைகள், அதாவது கேடர் 3 அதை முடிகிற வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு எண்ணறிவும் எழுத்தறிவும் இன்னும் அவங்களுக்கு அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஸோ 21st செஞ்சுரியில ஒரு எஜுகேட்டட் அப்படிங்கிற ஒரு வெல் எஜுகேட்டட் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஜெனரேட்டர் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கீம் தான். இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 தான். ஸோ இதுல வந்து 5 டைப் ஆஃப் தட் ஸ்கீம் இன்ட்ரோவ் பண்றாங்க. முதல் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு தான். சரிங்களா? ஸோ எண்ணறிவு எழுத்தறிவு மீன்ஸ் தட் மீன் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொஃபிஷியன்சி in reading with understanding and numeracy. Yes. So இந்த ஸ்கீம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ், என்ன மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பேச போறோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். த ஸ்கீம் ஹாஸ் பீன் 13. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாட்டின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பள்ளி கல்வித்துறை ஒன்றிய கல்வி அமைச்சகம் இணைந்து நிபுன் பாரத் என்ற திட்டத்தை ஜூன் 5 நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது. ஒன்றிய கல்வி அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் இதை இணைய வழியாக தொடங்கி வைத்தார். திஸ் இஸ் நியூஸ் டுடே. எஸ். ஸோ இந்த நியூஸை நம்ம யூபிஎஸ்சி ஆங்கிள் எப்படி மெயின்ஸ் கொண்டு வர்றது? எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த யூபிஎஸ்சி ஆங்கிள் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் டைட்டில் இஸ் தட் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ். இது வந்து நீங்க பொலிட்டியில கொண்டு வரலாம், எக்கனாமிக்ல கொண்டு வரலாம், சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன்ல கொண்டு வரலாம், உமன் எம்பவர்மெண்ட்ல கொண்டு வரலாம். ஸோ தட் மீன் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் பாலிசிஸ் இட் லாட்ஸ் ஆஃப் த செக்டார். ஸோ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலுமே அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ வி ஹாவ் டு மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். எஸ், அண்டர் தட் கேட்டகரி. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் நிபுன் பாரத். எஸ், இஸ் தி நீட் ஆஃப் த ஹார்ட். எஸ், அப்சல்யூட்லி. ஸோ Nipun Bharat will be implemented by the Department of Social Education and Literacy. This is the most important point. Yes. So as I discussed earlier, there should be a 5-tier system and 5-tier implementation mechanism will be set up. Yes, likewise national, state, district, block and school level. Yes, with respect to that all and state and union territory. So இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த நிபுன் பாரத் ஸ்கீமை இன்ட்ரோவ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியுமா எனக்கு தெரியல. ஸோ சமகரா சிக்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இன்ட்ரோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ 2018 and 19 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஸ்கீமை வந்து சப்ஸ்டியூட் பண்ற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் இன்ட்ரோவ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் ரீஇன்ட்ரோவ் கொடுத்து ஸோ அந்த ஃபேஸ் பண்ற அளவுக்கு சப்ஸ்டியூட் பண்ற அளவுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. எஸ், நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யூனியன் பட்ஜெட் இந்த இயர் 2018-2019 it has been proposed to treat school education holistically without segmentation from the pre-nursery to class 12. Yes, that means very simple. It subsumes the 3 schemes of the Sarva Shiksha Abhiyan and the Rashtriya Madhyamik Shiksha Abhiyan and the teacher education. It has been subsumed the 3 type of the category. Likewise, we have clearly explained. So it was launched substituting 3 existing schemes, namely Sarva Shiksha Abhiyan, so Rashtriya Madhyamik Shiksha Abhiyan and the teacher education. Yes, the aim of the scheme is to treat a school education holistically from preschool to class 12. Samkara Shiksha அப்படிங்கிறது ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஆரம்ப நிலை பள்ளியில இருந்து ஸோ பிரைமரியில இருந்து +2 வரைக்கும் உள்ள நிலைப்பாடு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்கீம் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் தட் சொல்றோம். அதுதான் நிபுன் பாரத். நிபுன் பாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதோட வேலை இருந்தாலுமே இட்ஸ் வெரி செப்பரேட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் நியூமரசி அண்ட் லிட்ரசி. ஸோ எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் தட்? எதுக்காக ஏற்பாடு பண்ணணுங்க? ஸோ வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா 2000 ஆண்டு ஹானரபிள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி அவங்களோட பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க.
சர்வ சிக்ஷா அபியான் மீன்ஸ் என்ன அப்படின்னா அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படிங்கிறது தான். 2000 ஆண்டு தொடங்கப்பட்டு இந்தியா முழுவதுமாக எல்லா மாநிலங்களுக்கும் செயல்பட்டு கொண்டு வருகிறதும் எல்லாருக்குமே தெரியும் தான். சோ ஏன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் 86வது பிரிவின்படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தோராயமாக கிட்டத்தட்ட 205 மில்லியன் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதை உறுதி செய்யவும் ஆண் பெண் என பாகுபாடின்றி கல்வி வழங்குவதை உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி இயக்கம். சர்வ சிக்ஷா அபியான் and Rashtriya Madhyamik Shiksha Abhiyan and teacher education. So all has been subsumed by that எதை சொல்றோம் அப்படின்னா ரிபன் பாரத். Yes, it's part of that Samakra Shiksha program. Yes. A special package for the foundation literacy and numeracy, which we simply call that FLN. Yes, that means under the category of that National Initiative for School Heads and Teachers Holistic Advancement. Yes, is being developed by NCERT. Yes, about 25 lakh teachers teaching at pre-primary to primary grade will be trained this year on FLN. That means foundational literacy and numeracy. Yes, so it is capacity building program for improving quality of school education through integrated teacher training. Yes, so இந்த ஸ்கீம் தான் சொல்றோம். அதாவது தனிப்பட்ட வகையில இவங்களுக்கான தனியான ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணி அது தட் மீன் FLN இன்ட்ரோ பண்றதுக்காக அந்த அமைப்புல டீச்சர்ஸ்க்கு தனியான ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான். ஸ்டேஜ் வைஸ் டார்கெட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லைக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் செட் இன் தட் கண்டினியூம் ஃப்ரம் த ப்ரீ பிரைமரி ஆர் பல்விதா கிளாஸஸ். கிட்டத்தட்ட 3ஆம் கிளாஸுக்குள்ள அவங்களுக்கு எண்ணறிவு எழுத்தறிவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பா தான் இது தொடர்ந்து செயல்பட வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா முழுவதும் இது பொருந்தும். இது ஒன் பார்ட் ஆஃப் தட் கூட நம்ம சொல்லலாம் நியூ எஜுகேஷன் பாலிசியில. இதன் மூலியமா குழந்தைகளுக்கு எண்ணறிவும் எழுத்தறிவும் அதிகமாகும். அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்க முடியா இந்த ஸ்கீம் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேந்திரிய வித்யாலயா அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கீம்ல ரன் பண்ற கேந்திரிய வித்யாலயால ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் ரொம்ப அதை அண்டர்ஸ்டாண்டபிளா படிக்கிறாங்க. While compared to the other scheme of the NCERT and Samachir, likewise compare பண்ணும்போது it's more than better that. உடைய விஷுவல் ரொம்ப ஹைலைட் பண்றாங்க because of that understanding. விஷுவல் எப்போ நமக்கு ரொம்ப ஹைலைட் ஆகும் அப்படின்னா குழந்தைகளுடைய புரிதல் இருந்தால் தான் ரொம்ப ஹைலைட்டட் ஆகும். அதனாலதான் அந்த புரிதலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீம் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. Yes, so you hope that you can clearly understand about the Niban Bharat. It has been launched by the Honorable Education Minister, namely Ramesh Pokhriyal. Yes, Niban Bharat. Yes, so now the educational program, for the part of the new education policy is subsumed by that Samakra Shiksha. நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் கண்டிப்பா ரெஃபர் பண்ணிருப்பீங்க. இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் we got to study about and we may study it likewise that 6 வேதாந்தங்கள் படிச்சிருப்பீங்க. சிக்ஷா, கல்பசூத்ரா, வியாக்கரணா, நிர்கிதா, சண்டா, ஜோதிஷ்டான்லாம் படிச்சிருக்கோம். there are 6 types of வேதாங்கன்னு படிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வேதாங்கல் எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா சிக்ஷா. சிக்ஷா மீன்ஸ் தட் மீன் பொலிட்டிக். இப்போ நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் ப்ரொனன்சியேஷன் எந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ அதுதான் எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு, எந்த வார்த்தை எப்படி வாசிக்கணும். சிக்ஷா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலி எலாபரேட்டட் பை தட் பொலிட்டிக் தான். சரிங்களா? சரிங்க. எஸ். ஸோ வாட் இட் இஸ் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பார்க்குறோம். இந்த ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ ஹவ் வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன். So we have discussed about that while we discuss about that government policy and schemes. Government policy scheme நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது there should be a constitutional point of view. ஏன்னா ஒவ்வொரு பிரைமரி ஃபோரத்துக்கு முன்னாடியும் ஸ்கீமுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு பாலிசிஸ்க்கு பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் வியூ நிச்சயம் இருக்கும். So I am going to discuss about the constitutional view. So நம்ம எல்லாருக்கும் தெரியும். So let one by one we have to discuss about that. Right to Education Act year of 2009. அனைவருக்கும் கல்விங்கிறது குழந்தைகளுக்கு, அதாவது 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஸோ லைக்வைஸ் பார்க்கணும் அப்படின்னா பார்ட் நம்பர் 4 has been clearly explained. Article 45 and Article 39 of the Direct Principle of State Policy TPSP. So it has a provision for the state funded as well as the equitable and accessible education. ஸோ இதுக்கான ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் ஆர்டிகல் நம்பர் 45 ஆர்டிகல் நம்பர்
39 subclass F. Yes, it has been discussed, has been under that constitutional point of view. Yes, and supplementary that likewise Constitution Amendment Act in the year of 1976, that means 42 Constitutional Amendment Act. So it moved educational from the state to the concurrent lists. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சில 2018ல கூட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ த பார்ட் நம்பர் 7ல வந்து லிஸ்ட் ஆஃப் தட் டிவிஷனல்ஸ் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஜெனரல் லிஸ்ட் இருக்கும். எந்த ஆக்ட் மூலியமா, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஸ்டேட் லிஸ்ட் ஆனது, எஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்டேட் லிஸ்ட் ஆனது கன்கரண்ட் லிஸ்டுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. எஸ், ஸோ 42 Amendment Act by way of Constitution in the year of 1976, it moved from education, that means education from state list to concurrent list. Because what is the reason? For example of Tamil Nadu, நம்ம நிறைய ஸ்டேட் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து நியூ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து இன்ட்ரோ பண்ணல. இப்போ நிபுன் பாரத் எல்லா ஸ்டேட்லயும் வந்துருச்சா சார்? நிபுன் பாரத் வந்து எல்லா யூனியன் டெஸ்ட்லயும் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வரல. இப்பதான் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க, 5ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 5th ஜூலைல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சப்ளிமெண்டரியா ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி அண்ட் பை வே ஆஃப் ஸ்டேட் இன் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையும் இன்ட்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு வில் டேக் மோர் தேன் டைம். பட் வாட்ஸ் த டார்கெட் மீன்ஸ் 26க்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய டார்கெட்டா இருக்குங்க. 2026க்குள்ள they try to double best அப்படிங்கிறது தான். சரிங்க, இதன் மூலியமா அடுத்த ஜெனரேஷன் ஒரு பெரிய லெவல் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்க. ஸோ அண்ட் another constitution view, Amendment Act 2002, 86 Amendment Act. So it made education an enforceable right under Article 21 subclass E. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்ப கல்வி, தட் மீன் ஸோ 6 முதல் 14 வயதுக்கு கட்டாய கல்வியானது கட்டாய கல்வி, அவங்களுக்கு கட்டாயமா அது கிடைச்சே ஆகணும். இட்ஸ் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ எஜுகேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் வியூல இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம எல்லாத்துக்குமே எழுதலாம். எங்கெல்லாம் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு, எஜுகேஷன் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு அப்படின்னு ஒரு வியூ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அங்க எல்லாம் காமன் ஃபேக்டராகவே கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் வந்து நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். பர்டிகுலர்லி ரைட் டு எஜுகேஷன்ல ஒரு டிஸ்பியூட் இருக்கு, அதுல ஒரு நெகோஷியபிள் இருக்கு அப்படின்னா நம்ம அதை மட்டும் எழுதுனா போதும் தான். ஸோ அதுக்கும் அதை தவிர்த்து எஸ்பெஷலி ஃபார் தட் பர்டிகுலர் 42 Amendment Act, 86 Amendment Act அண்ட் RTE ஆக்ட பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் அண்ட் சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் ஸ்கீம் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆர் ஹஸ் பீன் பிளான்ட் அண்டர் த கேட்டகரி ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, இதுல பிளான் பண்ணி வரக்கூடிய அனைத்து விதமான டிஸ்கஷனுக்கும் கான்ஸ்டிடியூஷனல் வியூ அப்படிங்கிற இந்த காமன் ஃபேக்டர் நம்ம எல்லாருக்குமே எழுதலாம். ஸோ அப்போ ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது பிரசன்ட் ஃபேக்டர் வந்து நம்ம ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காமன் ஃபேக்டர் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சப்ளிமெண்டரி ஸ்கீம்ஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வெரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் நம்ம எழுதும் போது தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை நம்ம கரண்ட் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரசன்ட் இஷ்யூஸ் என்ன, பிரசன்ட் ஃபேக்ட் என்ன நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்றோம். இப்போ அந்த கொஸ்டினுடைய டிஸ்கஷன் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஸோ நிபுன் பாரத் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காமன் ஃபேக்டர் ஆல்வேஸ் யுவர் சப்ஜெக்ட் தான். எக்கனாமிக்னா எக்கனாமிக் பத்தி எழுத வேண்டியிருக்கும், ஹிஸ்டாரிக்கல்னா ஹிஸ்டாரிக்கல் பத்தி எழுத வேண்டியிருக்கும், சயின்ஸ்னா சயின்ஸை பத்தி எழுத வேண்டியிருக்கும், ஸோ பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி எழுத வேண்டியிருக்கும், கான்ஸ்டிடியூஷனா கான்ஸ்டிடியூஷனை பத்தி எழுத வேண்டியிருக்கும். ஸோ காமன் ஃபேக்டர். ஸோ முதல்ல கரண்ட் ஃபேக்டை வந்து எலாபரேட் பண்றோம், தென் காமன் ஃபேக்டர் எலாபரேட் பண்றோம். ஃபைண்டிங் ஆல்வேஸ் ஹேஸ் டு கன்க்ளூட். எப்படி நம்ம அதை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் ஸ்கீம் அண்ட் ப்ரொவிஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட சமீபத்து நிகழ்வு ஏதாவது இருந்தா, அது திட்டங்கள் ஏதாவது இருந்தா நான் கம்ப்ளீட் பண்ணலாம். So that's why my final point is that what are the steps are initiated by the government. So அப்ப எஜுகேஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இப்ப நிபுன் பாரத் மாதிரி என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. This supplementary schemes likewise we have to discuss about that சர்வ சிக்ஷா அபியான், அதாவது அனைவருக்கும் கட்டாய கல்வி 2000 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம். மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், மதிய உணவு திட்டம். ஸோ இது அழகான கேள்விதான். மதிய உணவு திட்டம் இப்ப கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மதிய உணவு திட்டம் எந்த மாநிலத்தில் முதல் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக்ல நம்ம ஒரு டெஸ்ட் சொல்லியிருந்தோம், டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி டெஸ்ட் சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட்ல கூட ஒரு கொஸ்டின் நாங்களே ரேஸ் பண்ணியிருந்தோம். மதிய உணவு டிஎன்பிசிக்கு ரேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் நானே அவுட் பண்ணிட்டேன். இங்க படிக்க வேண்டியது 49 மார்க் தான், 50 மார்க் இல்லை அடுத்த வார டெஸ்ட்டுக்கு. ஸோ மதிய உணவு திட்டம் எந்த மாநிலத்தில் முதலாக இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அது தமிழ்நாடு தான். சரிங்களா? காமராஜர் பிள்ளை பண்ணப்பட்டது தான். ஸோ நவோதயா அண்ட் ஆல்சோ வித்யாலயா, நவோதயா ஸ்கூல்ஸ் என்விஎஸ் ஸ்கூல் எல்லாருக்கும் தெரியும். நவோதயா அண்ட் வித்யாலயா ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையுமே இருந்துட்டே இருக்கு.
சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம லைக்வைஸ் வந்து கேந்திரியா வித்யாலயாஸ், கேவி ஸ்கூல்ஸ், என்விஎஸ் ஸ்கூல், கேவி ஸ்கூல் அண்ட் இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா எஜுகேஷனல் பாலிசி 2020 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் திஸ் பாலிசி எய்ம்ஸ் டு pave the way for transformational reform in school and higher education system in the country. The policy replaced in 34-year-old national policy on education 1986. நம்ம எல்லாம் 1986 சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 10+2 10 + 2 ஆண்டுகள் மேல்நிலை படிப்புகள். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஜி அண்ட் பிஜி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பை வே ஆஃப் 1986 நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்கீம்ஸ். These are the schemes has been elaborated and launched by the government, like Sarva Shiksha Abhiyan, Mid-day Meal Scheme, Navodaya Vidyalaya and Kendriya Vidyalayas. So like the schemes we have discussed about that, the educations are in a result of that National Education Policy 1986. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே 1986 ஸ்கீம்ஸ் ப்ரொவிஷன் பண்ணி வருது. அதை 2020 ஆண்டு நியூ எஜுகேஷன் பாலிசி ஸ்கீம்ஸ் மூலமா இம்ப்ளிமெண்டட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சிஸ்டம்ஸ் தான். இப்போ நீங்க ஒரு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு யூபிஎஸ்சி மெயின் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ ஐ வாண்ட் கிவ் மோர் தென் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஹவு யூ ஹாவ் டு எலாபரேட் தி டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ஃபார் தட் மெயின்ஸ். வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, கேன் யூ ப்ளீஸ் briefly explain about that நிபுன் பாரத், and can you briefly explain about that what are the steps has been taken by the government by enhancing the education system in India அப்படின்னா. So my dear UPSC aspirants, we have to crystal clear idea about that the initiative steps taken by the government. அப்போ இதை பொறுத்து அனைத்து விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருடைய பிரசன்ட் ஃபேக்டை பார்க்குறோம், காமன் ஃபேக்டர் நம்ம எழுதணும். காமன் ஃபேக்டர் எழுதி முடிச்ச உடனே என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு எழுதணும். ஸோ அந்த ப்ரொவிஷனை பத்தி நிறைய எலாபரேட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க டைம் ஒதுக்கணுங்க. அப்படி ரிசர்ச் பண்ணி படிக்கணும். எப்ப பார்த்தாலும் என்சிஆர்டி புக்கு படிக்கிறது, எப்ப பார்த்தாலும் லட்சுமிகாந்த் புக்கு படிக்கிறது. ஸோ இதெல்லாம் பழைய ட்ரெண்ட். இதெல்லாம் எங்க தாத்தா காலத்திலேயே படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து லட்சுமிகாந்த் புக்குல படிச்சு முடிச்சா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா லட்சுமிகாந்த் should be supportive with us. கண்டிப்பா நம்ம கூட சப்போர்ட்டிவா இருக்கும். பட் இன்னைக்கு ட்ரெண்டே வேற லெவலா மாறிடுச்சு. இப்போ கூட இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு இருக்கு. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. ஒரு பேங்கிங் செக்டர் பாருங்க எவ்வளோ டஃபஸ்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த நிபுன் பாரத் மூலியமா தட் மீன் லிட்ரஸி அண்ட் நியூமரிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டூ டஃப்னஸா இருக்கும். ஸோ அதனால ஒரு புக்ல இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு அப்படியே ரீமெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி டிட்டோ காப்பி அது மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் இனிமேல் இருக்க போறது இல்லை. லைக்வைஸ் இப்போ எல்லா எக்ஸாமே கொஞ்சம் ரொம்ப அப்டேட் பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இஸ் ஆல்சோ கோயிங் டு அப்டேட்டட். ஸோ எல்லாமே ரொம்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ வி ஷுட் பி அப்டேட்டட். நாமளும் கண்டிப்பா அப்டேட் ஆகணும். ஸோ அப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னா ஸ்கீம் எலாபரேட் பண்ணீங்க அப்படின்னா இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ மை ஃபைனல் ரெக்வெஸ்டேஷன் டு மை டியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ், வழக்கம் போல நீங்க ஒரு சப்ஜெக்ட் எலாபரேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் அனுப்புவீங்க இல்லையா, அதே போல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் நவோதயா வித்யாலயாஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்க. சரிங்களா? சர்வ சிக்ஷா அபியான் நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். மிட் டே மீல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நவோதயா வித்யாலயாஸ் பத்தி கண்டிப்பா எல்லாரும் எழுதி கொடுங்க. நவோதயா வித்யாலயாஸ் எப்போ இன்ட்ரோ பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ல இல்ல, ஏன் அதை ப்ரொவிஷன் பண்றாங்க, ஏன் உபயோக பண்ணல. இப்போ நம்ம திரும்ப தெளிவா சொன்னோம். ஒரு ஸ்கீம் அழகா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, by way of 42 Amendment Act to the Constitution year 1976, education system has been moved from that state list to concurrent list to move ஆயிருக்கு. Even though education policies by the central government provide a board direction and the state government are expected to follow it, but it's a basic necessity. But so it is not mandatory. For the instance, Tamil Nadu does not follow the 3-language formula prescribed for the first education policy in the year of 1968. 1968 கொடுக்கப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொடுக்கப்பட்ட 3-tier சிஸ்டமான லாங்குவேஜ் நம்ம ஃபாலோ பண்ணலங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கிறது இஸ் நாட் அ மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. இட்ஸ் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் எம்பவர் தட் ஸ்டேட். மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. அதை செய்யணுமா செய்ய வேண்டாம் மாநில அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். So can you cut my point? So இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா எழுதணும். So my dear UPSC aspirants, then my requestation is that you have to submit the report through WhatsApp. So with respect to that Navodaya Vidyalaya schemes in India, yes. So like பேஸ் பார்க்கணும் அப்படின்னா நிறைய ஷார்ட் நியூஸ் ரொம்ப ஃபேக்டரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So in future நம்ம ஷார்ட் நியூஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes. So now the class is over. I hope that you can understand the classes. Classes தெளிவா புரிஞ்சதா?
புரிஞ்சுதுங்க சார். வழக்கம் போல இது PDF ஃபைலா மாத்திருக்கோம். உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் ஒரு 10 மேல வெப்சைட்ல பாருங்க. வெப்சைட்ல இன்னைக்கு டேட்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க. இனிமேல் நம்ம ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? வெப்சைட் மை டியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க வெப்சைட்ல PDF ஃபைல தயவு செய்து டவுன்லோட் பண்ணி படிங்க. அத பத்தி யூபிஎஸ்சி நிறைய சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சா ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. So NCERT and Lakshmikant and Ramesh Singh's bookla for our support. So we have to research பண்றதுக்கே நேரம் ஒதுக்குங்க. அப்படிலாம் ரிசர்ச் அவைலபிள் இல்லாம யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்னா we are not going to try that. அத ரிசர்ச் பண்ணாம நம்ம முயற்சியே பண்ண முடியாது. சும்மா நம்ம பேருக்கு வேணா எக்ஸாம் எழுதிட்டு வரலாம், நானும் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி தமிழர் பழமொழியில சொல்லுவாங்க இல்லையா, என்னையும் பார் அழகையும் பார் சொல்ற மாதிரி நானும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணேன், நானும் போய் எழுதுனேன், டஃபா இருந்துச்சுங்க, ரொம்ப டஃபா இருந்துச்சு, இப்படித்தான் நம்ம எல்லாராலையும் பதில் சொல்ல முடியும். ஆனா அத ஒரு அதோடைய யூபிஎஸ்சி முயற்சி பண்றீங்க நீங்க சொன்னாலே you are the right person to eligible if you are going to research. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் அவங்களால பாசிட்டிவா ஜெயிக்க முடியும். வெற்றிங்கிறது நம்ம கனவா இருந்தாலும் அதை சாத்தியமாக்குறதுக்கு நிறைய கடின உழைப்பு தேவை. ஸோ நிச்சயம் உழைப்பு கொடுங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உறுதியாகும். எஸ், it was nice talking with all of you. So once again we are going to discuss with that by tomorrow classes with respect to any other interesting topics. Yes, thank you so much. Thank you, sir. Thank you, ma. Thank you, sir.